வந்தாச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா தனுஷ்கோடி, உங்க பொண்ணை குடிச்ச பால்ல விஷம் கலந்து கொடுத்துருக்காங்க யாரும். அதனால உங்க பொண்ணை மட்டும்தான் என்னால காப்பாற்ற முடிஞ்சது. சாரி மிஸ்டர் தனுஷ்கோடி. கோமா லதா, என்னமா கடவுளே தெரியலப்பா. வைத்தியக்கா கொடுத்த பாலை குடிச்சேன். ஆனா இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதுப்பா. அண்ணி, என்ன அண்ணி இதெல்லாம்? லதா குடிச்ச பால்ல குங்குமப்பூ தான் கலந்தீங்களா இல்ல வேற எதையாவது? என்னடா சொல்லு, என்ன சந்தேகப்படுறியா? நான் அப்படி சொல்ல அண்ணி. நீங்க கொடுத்த பால்ல தான் விஷம் கலந்திருக்குன்னு டாக்டர் தெளிவா சொல்றாரு. அது உங்களுக்கு தெரியலையா? ஓஹோ, எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது. ஏமா வைதேகி, என் பொண்ணு உனக்கு என்னமா துரோகம் செஞ்சா? அநியாயமா அவ கருவை இப்படி கலைச்சிட்டியே. சுமந்தி, கோபத்துல வார்த்தை அள்ளி வீசாதீங்க. அநியாயமா வைதேகி பழி போட்டு பேசாதீங்க. யோ, அப்படிதாயா பேசுவ? எல்லாம் பொறாம. நம்மளுக்கு பின்னாடி கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுங்கிற வயிற்றெரிச்சல. அதனாலதானே இப்படி கருவை கலைச்சிட்ட. சத்தியமா சொல்றேன், உனக்கு இந்த ஜென்மத்துல குழந்தை பாக்கியமே கிடைக்காம நீ மலடியாதான் இருக்க போற. மட்டும் சொல்லிடாதீங்க. என்ன நினைச்சிட்டுங்க? மலடியிட விட்டு எனக்கு சாபத்தை கொடுத்துறாதீங்க. இங்க பாருங்க, நான் கடைசி வரைக்கும் உனக்கு பெத்துக்காம செத்து போட கூட பரவாயில்ல. ஆனா நீங்க யாருமே வேலை சந்தேகப்படாதீங்க. உன் குழந்தைய என் குழந்தைய நினைச்சு வளர்த்து வேணும் எத்தனை முறை கூட சொல்லிருக்கேன். அப்படிப்பட்ட நானு உன் குழந்தை சாகிறதுக்கு நான் காரணமா? இல்லடா, என்னோட வேலைக்கு பார்த்துட்டு இருக்க. சொல்லுடா, என்கிட்ட சொல்லு. யாரும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டாங்க. சொல்லுடா, நீ அதை சொல்லுடா. சொல்ல மாட்டியா? ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் இந்த சோதனை? இந்த பாவப்பட வயசுல ஒரு பொண்ணு போச்சு தங்கலன்றதுக்காக இவன் வயசுல வளர குழந்தை நான் கொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு யாருமே சந்தேகப்படாதீங்க. நான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யல. சும்மா நீரு கண்ணீர் வடிக்காதீங்க நீ. இத்தனை நாளா உங்களை அப்படிதான் நம்பணும். இனியும் உங்க வார்த்தையை நம்பி ஏமாற நாங்க தயாரா இல்ல. ஆமா மாப்பிள்ள, இதுக்கு மேலே நாம இங்க இருக்க வேண்டாம். உங்களை நான் காப்பாத்துறேன். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். ஏய் ஆனந்த், அவசரப்படாத. எது வந்தாலும் பேசி தீர்த்திக்கலாம். இருடா டே. சுமார்னா இதே உன் பொண்டாட்டிக்கு இப்படி ஒண்ணு நடந்தா நீ ஒத்துக்குவியா? போதும், என் குழந்தைய கொண்டது போதும். என் பொண்டாட்டியாவது உயிரோடு இருக்குன்னு ஆசைப்படுறேன். வாழதா போலாம். டேய் ஆனந்த், என்னடா நான் சொல்றத கேளு டே. என்னமா ஆளாளுக்கு மேல பழி போட்டு பேசுறாங்களே. நல்லா இருந்த நம்ம குடும்பத்துல யாரு கண்ணு போட்டு போச்சு தெரியல. இப்படி ஆகி போச்சு. நான் என்னமா பண்ணுவேன்? வைதேகி, அழாதம்மா. எல்லாரும் கோவத்துல அப்படி பேசிட்டு போறாங்க. என் தம்பி அவன் பொண்டாட்டிக்கு அபாசம் ஆயிடுச்சுங்கிற ஆதரத்துல அப்படி பேசிட்டு போறான். நான் உன்னை நம்புறேன்டா. அழாதம்மா ப்ளீஸ். கடைசி வரைக்கும் வீட்டுல ஒரு பொண்ணு போச்சு கொடுத்தாங்க. இப்படி சொல்லிட்டு போறாங்களா? சொன்னா சொல்லிட்டு போகட்டும். நமக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும். 4-5 பெத்துக்கிட்டு
விதவிதமா பேர் வச்சு கொஞ்சலாம். அப்படியே நமக்கு குழந்தை இல்லையா? எனக்கு நீ போதுமா? அழாதம்மா. ஒரு குழந்தையா உன்னை என் மடியில வச்சு நான் தாளாட்டா. அழாத செல்லம். இல்லைங்க, இந்த மறுபடியும் சொல்றதை பத்தி கூட இல்லைங்க. அங்க பாருங்க, ஆனந்தில் அதவும் கோச்சிட்டு போறாங்க. நீங்க போய் அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. அவங்க இந்த வீட்டுல இருக்கட்டும், நாம வேணா எங்கேயாவது போயிடலாம். சரிம்மா, நான் இப்பவே போய் ஆனந்த சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரேன். நீ அழுவாம தைரியமா இருமா ப்ளீஸ். கடவுளே, இந்த ஒரு பாவமும் செய்யாம ஒரே மேல பழைய போட்டாங்களே. நான் நிரபராதின்னு நம்பணும். ஆனந்து பழையபடி எங்க வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம். லதாவுக்கு அப்படி ஆயிருச்சு. அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி மாப்பிள்ள? அதுக்கு இல்லைங்க மாமா, நான் எங்க அண்ணி மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? அவங்களும் என் மேல ரொம்ப பாசமா தான் இருந்தாங்க. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிட்டான்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல மாமா. மாமா, ஆனந்த் வேற எதையும் நினைச்சு பயப்படுறாரு போல இருக்கு. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க கூட ஒன்னா இருக்க முடியுமான்னு யோசிக்கிறாரு. ஆனந்த், பேசாம நீங்க தனி கொடுத்துட்டு போயிருங்க. தனி கொடுத்தனமா? நீ என்ன சேதுபதி சொல்ற? அட ஆமா ஆனந்த், எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். இங்க பாரு ஆனந்த், பழச மனசுல வச்சுக்கிட்டு உங்க குடும்பத்தை பழி வாங்குறதா மட்டும் தயவு செஞ்சு என்ன தப்பா மட்டும் நினைச்சிடாதப்பா. என்ன இருந்தாலும் லதா எங்க வீட்டு பொண்ணு, அவ நல்லா இருக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். என்ன மாமா, நான் சொல்றது சரிதானே? ஆமா மாப்பிள்ள, சேதுபதி சொல்றது கூட எனக்கு நல்ல யோசனையா தான் படுது. நீங்க என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? சரி மாமா, நான் தனி கொடுத்துறோம் போறேனே வச்சுக்குவோம். ஆனா அதுக்கு என் அப்பாவும் அண்ணனும் ஒத்துக்கணும்ல. ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? உங்களோட விருப்பத்தை சொல்லுங்க. அவங்க வேண்டான்னு எதிர்த்தா உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கேளுங்க. சொத்துல உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல. சேச்சே, இவ்வளவு நாளா ஒன்னா இருந்துட்டு இப்ப போய் சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேக்குறது அவ்வளவு நல்லாவா இருக்கு? ஊருக்குள்ள 4 பேரு என்னை பத்தி என்ன பேசுவாங்க? ஆனந்த், நான் ஒன்றும் உங்களை நிரந்தரமா பிரிஞ்சு வர சொல்லலையே. ஏதோ ஒரு கெட்ட நேரம் சந்தர்ப்ப சூழ்நிலையில இப்ப 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. அது வரைக்கும் தான் நான் உங்களை பிரிச்சு வாங்கி தனியா இருக்க சொல்றேன். ஒரு 3-4 மாசம் தனியா தான் இருந்து பாருங்களேன் மாப்பிள்ள. லதாவுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? சரிங்க மாமா, நீங்க சொல்றத பத்தி நான் யோசனை பண்றேன். மாமா, வீட்டை விட்டு வந்து 1 வாரம் ஆச்சு. நடுவுல அப்பாவும் அண்ணனும் வந்து சமாதானம் பேசினாங்க. இதுக்கு மேலேயும் நாங்க போகலைன்னா அவ்வளவு நல்லா இருக்காது மாமா. அதனால நான் இப்பவே லதாவை கூட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன் மாமா. சேதுபதி இருப்பா, ரொம்ப நாள் கிளம்பிச்சு அங்க போறாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் பழம் எதுவும் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். போமாமா போ. அந்த குடும்பத்தை எப்படி ஒழிச்சு கட்டுறதுன்னு நான் வழி சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா உன் பொண்ண உருப்பட வைக்கிறதுக்கு வழி சொல்லதான் நினைக்கிற. டே ஆனந்த், எனக்கு கிடைக்காத அந்த லதாவோட ஒண்ணு மட்டும் நிம்மதியா வாழ விட்டுருவனாடா. இனிமேதான்டா ஒன்னா இருக்க குடும்பத்த 2ஆக்கி காட்ட போறேன். வேலியில போனதை புடிச்சு வேலிகளை விட்டுக்கிட்டு குத்துதே கொடையுதேன்னு கிடந்த கணக்கா
எங்கேயோ போற நாடாரி சிறுக்கியை கொண்டாந்து நடு வீட்டில் வச்சுக்கிட்டு அவ என்னடானா மகாராணியாட்ட மல்லாந்து பிடிச்சி படுத்துக்கிறா. நம்ம சாக்க விரிச்சு போட்டு குறுக்கியும் முறுக்கியும் படுத்து படுத்து அங்கங்க விண்ணுன்னு வலிக்குது. ஐயோ வலிக்குதே. என்ன மேன் என்ன விண்ணுங்கிற மாதிரி கேக்குது? என்னத்தான் சொல்றது, எல்லாம் தான் விண்ணுன்னு வலிக்குது. எதை மேன் சொல்ற? என்ன விண்ணுங்குது? நான் வேணா இதம்மா புடிச்சு விடுறேன். சரி நீ என்ன பண்ற, புடிச்செல்லாம் விட வேணாம். உன்னோட கனி இதழால சும்மா அங்கங்க இச்சின்னு கொடுத்தீங்கன்னா வலியெல்லாம் பறந்து போயிரு. என்ன சொல்ற? நோ மேன், அதெல்லாம் முடியாது. வேணும்னா நான் புடிச்சு விடுறேன். புடிச்சவே விடுறியா? சரி முதல்ல புடிச்சிடு, அப்புறம் பாப்போம். இங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். என்ன மேன் சரியாச்சா? பாதி ஆயிருச்சு, மீதி ஆகணும்னா நீ என்ன முதிக்கணும். படு மேன். சரி படுத்துக்கிட்டா படுத்துக்கோ. அங்க போயிடலாம், ஓரமா எல்லாம் இருக்காங்க. ஐயோ என்ன மேன் சரியாச்சா?